Hello friends, welcome to Naguvin Samayal. நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மலாய் பன்னீர் வீட்லயே செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இத செய்யிறதுக்கு நான் வந்து வீட்லயே செஞ்ச பன்னீர் வந்து 150 கிராமுக்கு எடுத்துர்க்கேன். இந்த பன்னீர் எப்படி செய்யறதுங்கற ரெசிபி வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ இந்த பன்னீர் வந்து பெரிய பெரிய பீஸா இருக்குல. இத வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் இந்த கறிக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில். அப்புறம் சின்ன பீஸாக 2 இஞ்சி வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பீஸாக இருந்ததுன்னா 1 இஞ்சி சேர்த்தாலே போதுமானது. அதுவே நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுவே நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்துருக்கேன். அந்த 2 தக்காளியையும் நறுக்கி எடுத்து அதோட சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னோடய தக்காளி வந்து கலர் இல்லாததுனால நான் வீடியோக்காக லேசாக கலர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா ரெட் கலரான தக்காளியாக எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு கலர் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இது எல்லாமே இந்த பச்சை மணம் போகிறது வரையில் அந்த எண்ணெயில் வந்து நல்லா சுருளை கிண்டிக்கங்க. அது நல்லா அந்த மணமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் லேசாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதோடு சேர்த்துக்கிறேன்னா. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இது வந்து தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரையில் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுவை நல்லா மூடி போட்டு மூடிட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குது. இன்னும் கூட இது வந்து கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது வந்து 1/2 கப் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கேன். இந்த மலாய் வந்து வீட்டிலே செஞ்சது. வீட்டில் செஞ்ச மலாய் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து இந்த கறியில் நம்மளுக்கு கிடைக்கும். இது மலாய்ங்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க பால்லேருந்து எடுக்கிற அந்த ஆடை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மலாயை வந்து இதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 2-3 நிமிஷம் இதுவாகட்டும். நம்ம அடைச்சி வச்சிடலாம், வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்தில் அந்த மலாயிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த கிரேவி. இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை வந்து அதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. ரொம்ப பன்னீரை போட்டு உடச்சி விட்றாதீங்க, மெதுவாக கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மலாய் எடுத்து அதே கப்பில் தான் சேர்க்குறேன். தண்ணி 2 தடவை சேர்க்குறேன். ஏன்னா அது வந்து 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டு. அதில் 1 கப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டிட்டு இப்போ இதுவை நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இதை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டோன்னா இது வந்து மனம் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குமோ அந்த மனம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கசூரி மேத்தியும் கரம் மசாலாவும் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. எல்லாமே நம்ம வீட்டிலே செஞ்சதுங்கிறதுனால இந்த கறியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்க்குறேன், அதாவது ஜீனி. இது சேர்த்தோன்னாக்கா ஒரு லேசான இனிப்பு கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும் இன்னும் சாப்பிடையில். இப்போ பாருங்கள், அந்த மலாயிலேருந்து வந்த எண்ணெய் தான் இவ்வளவு. நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தோம். அந்த பன்னீரெல்லாம் எப்படி உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ சூப்பரான மலாய் பன்னீர் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு மனம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரோட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது.
இது வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.